ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 2 போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிமினும் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கங்கும் அதாவது செகண்ட் ஒய்ஃப் கங்கும் ஒன்றா இருக்கிறது வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஒரு பொறுமை. கங்கா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. ஜிம்முன்கிட்ட சத்தமாக கூட பேச மாட்டா. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ கேரிங்காக இருக்கிறத பார்த்தது அதனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஃப்ரெண்டுக்கிட்ட கதறி அழுவா. ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 2. ஸோ நான் அழுதுகிட்டே இருக்கும்போதே பின்னாடி தான் ஜிம்னு நின்றுட்டு, ஹே வயன், கொஞ்சம் இங்கே பார்க்குறியா அப்படின்றான். வயனுக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே, வயன் நீ அழுதுங்கிறது மட்டும் அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அப்படி மட்டும் அவன் பார்த்துட்டேன்னா சரியான அசிங்கம் உனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு, என்ன சொல்லு. நீ அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் வயன் உன்னை பற்றி, அடுத்த வேலை சோத்துக்கு கூட உனக்கு வழி இல்லைன்னு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, வெக்கமான சுடு சொன்னெல்லாம் விட்டுட்டு என் கூட ஒரு நாள் ஆகிட்டு இரு, நான் வந்து காசு கொடுக்குறேன். அப்போ எனக்குலாம் இதை கேட்டதும் வெறி ஆகுது. அப்படியே மண்டெல்லாம் எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அப்படியே சிம்மினிக்கிட்ட கோவமாக வந்து, ஏன்டா பொறுக்கி ராஸ்கல், என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நீ காசு கொடுத்தா உங்ககிட்ட வந்து நான் பட்டுப்பண்ணா, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ இழிச்சவன் மாதிரி தெரியுதா? ஏன் படுக்க மாட்டியா? சொல்லுடி, எவ்வளோ காசு கொடுக்கணும்? எவ்வளோ நாள் கொடுக்குறேன்? ஏன்னா நீ ஒர்த்து தான். ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டவ தானே நீ. ஸோ அதனால் எவ்வளோ நாள் கொடுக்குறேன் வா. ஓ, ஏன் சிம்மன், புது பொண்டாட்டி உனக்கு நல்லா கம்பெனி கொடுக்கலையா? அவ கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலையோ? ஆமாண்டி, அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா என் புது பொண்டாட்டி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அப்படியே இன்னசென்ட். அவளாம் அப்படியே ஒரு குழந்த மாதிரி. அவள் அவ்வளோ சாஃப்டானவ. சரியா? அவளை பற்றி பேசுகிறதுக்கான அருகதை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சொல்லப்போனால் எல்லாத்தையும் பேசவே கூடாதுடி. அதெல்லாம் என் செல்லம், என் குட்டிம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குழஞ்சி பேசுகிறான். அவளை பேசும்போது இந்த மாதிரிலாம் லவ் பண்ணும்போது வாயனை ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். வாயனுக்கு அவ்வளோ வெறியாகுது. அப்படியே பலார்னு கன்னத்துலேயே விடுறா. விட்டுட்டு சும்மா இல்லாமல், இங்கே பாரு, நான் பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? காசு கொடுத்தா உங்ககிட்ட வந்து பட்டுக்கிற அளவுக்கு நீ என்னை அடித்தது கூட விட்டுருவேண்டி. ஆனால் இது வரைக்கும் என் கூட படுத்ததே இல்லாத மாதிரி பேசாத. சிம்மு நீ இவ்வளோ மோசமானவனா அப்படின்ட்டு அப்படியே கையை எடுக்கிறா. கண்ணில் இருந்தால் தான் கண்ணீர் வரதான் செய்யுது. ஏன்னா எக்ஸஸ் பண்ணி இப்படி வந்து கேட்கும்போது, தான் உருகி லவ் பண்ண பையன் இப்படி கேட்கும்போது மனசு வலிக்கத்தான் செய்யும். அதனால் அதே வலி வரதான் செய்யுது. கண்ணெல்லாம் கலங்குது. சிம்முக்கு அதை பார்த்ததும், என்ன அழுகிற போலே, உன் முறை கட்டிக்கலாம் அழுகலாம் வருமா? ஐயோ பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. சி விடு, இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு பையன் பைக்கில் வந்து நிற்கிறான். பார்க்க செம்மன்சமாக இருக்கான். ஜிம்மெல்லாம் பார்க்குறான். யார் அந்த பையன் பார்க்க நல்லா இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு அவனோட ஷோல்டரில் வந்து கையை போட்டுட்டு, ஏய் என்ன என் செல்லத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, யாரையா நீ? என்னது செல்லம்மா அப்படின்னு சிம்மெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. மனசனால ஏற்றுக்கவே முடியல. வாயன் தன்னை மறந்துட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டாளா அப்படிங்கிறத ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஒரு மாதிரி திகச்சு போய் பார்த்துட்ருக்கான். அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அவன் அவ்வளோ ஷாக்காகிறத பார்த்ததும் வாயனுக்கு நல்லா குளுக்குள்ளுன்னு இருக்குது. இதுதான் மச்சான் சான்ஸ் அப்படின்ட்டு அவன் வேணுக்குன்னே வாயன் ஹக் பண்ணிக்கிட்டு, செல்லம் நீ வந்துட்டியா? ஏன்டா இவ்வளோ லேட்டு? சாரிடி, இது டிராஃபிக் அதிகமாக இருந்ததா, அதான் பூந்து வர லேட் ஆகிடுச்சு. நான் உனக்கு எப்போ கால் பண்ணேன், நீ என்ன இப்போ வர? மன்னிச்சிரு. சரி, யார் அவன்? சிவானா? என் முன்னாள் புருஷன். ஓ, உன் எக்ஸ் ஹஸ்பண்டா அப்படின்ட்டு அவன் மேலேங்களே ஜிவனை பார்க்குறான். ஆனால் அவன் ஜிவனுக்கு வாயன் அவன் மேலே கை போட்டிருக்குது, அவன் வாயன் மேலே கை போட்டிருக்குது. வாயன் அவங்ககிட்ட குழஞ்சி பேசுகிறதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி இடி தலையில் விழுந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ கோவம் வருது. டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து, ஏய் தள்ளுடா நீ, சின்ன பையன் வந்துட்டான், என்ன அவன் மேலே கையெல்லாம் வச்சிட்ருக்க? ஹேய் யாரையா நீ? அவன் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. நான் மேலே கை போடுவேன், இந்த கிஸ் கூட அடிப்பேன். ஏத்தாங்க இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடும்போது இதான் வரேன் டார்லிங் அப்படின்னு கிட்ட வரா. அப்படியே சிம்னுக்கெலாம் வெறி ஆகுது, பைத்தியம் பிடிக்குது. வாயன் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, என்ன அவன் கூப்பிட்டா நீ போயிட்டுருக்க? ஏண்டா டே, அது என்ன, நீ கூட தான் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். நான் ஒருத்தனை டேட் பண்ணால் உன்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதா? நானும் இவனும் 3 மாதமாக டேட் பண்ணுறோம். இது எப்படி அது எப்படி நீ பண்ணலாம்?
நீ கூட தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் கூட வாழ்ந்த. அப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நானும் இப்படி தானே கேட்டேன். அது எப்படி நீ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அசால்ட்டாக ஒன்று சொன்னியே, அது என் இஷ்டம் அப்படின்னு சொன்னேல்ல, அதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். இது ஏன் இஷ்டம். நான் எவ்வளோ டேட் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன். அதில் முக்கம் நுழைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைடா, உரிமை இல்லைடா. ஏன்னா நீ டிவோர்ஸ் நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீ என் புருஷனும் கிடையாது. ஸோ அந்த தகுதி 1% கூட உனக்கு கிடையாது. நானாவது பரவாயில்ல, உன்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் டேட் பண்ணுறேன். ஆனால் கர்மம் நீ என்ன கல்யாணம் பண்ணி இருக்கும்போதே அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. சி தள்ளு அப்படின்ட்டு அப்படியே வாயன் பாட்டுக்கு ஜிம்முனை பிடிச்சி தள்ளி விட்டு போகிறா. ஜிம்முனுக்குன்னா ஆனால் மனசே கேட்க மாட்டேங்குது வாயனை பிடிச்சி. அது எப்படி நீ என்ன மறந்த, அது எப்படி நீ உன்னை டேட் பண்ணலாம், அது எப்படி நீ டிவோர்ஸ் ஆன ஒரு உமன், நீலாம் யாரையும் டேட் பண்ணக்கூடாது, நீ கடைசி வரைக்கும் என்ன நினச்சிட்டே தாண்டி சாகணும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெடி பிடிச்ச மாதிரி பேசுகிறான். வாயனுக்கு என்ன இது இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு, சி அதெல்லாம் விடு, அப்படித்தான் நான் பண்ணுவேன் பா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டு போகும்போது அப்படியே வாயன் அவன் கிட்ட பிடிச்சி இழுக்கிறான், அப்படியே கிஸ் பண்ண போகிற மாதிரி. அப்போது வாயன் வந்து ஜிம்னோட கண்ணை பார்க்குறா. அவ்வளோ ஒரு வெறி தெரியுது, ஒரு கோவம் தெரியுது, ஒரு அளவு கடந்த ஒரு கோவம். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு ரெட்டிஷ் ஆகிடுச்சு. வாயனுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அப்படியே என்னோட பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிம்மின் ஒன்றுமே சொல்ல. வாயனோட ஃபேஸ் அப்படியே கிட்டக்க கொண்டு வந்து, கடைசி வரைக்கும் என்னை மட்டும்தான் லவ் பண்ணும், என்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கணும், நான் மட்டும்தான் உனக்கு ஒன்லி ஒன் சாய்ஸ், என்னை தவிர நீ யாரையும் பார்க்கக்கூடாது, பார்க்கவே கூடாது. இது உன் மண்டியில் நல்லா நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோ, புரியுதில்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிருகத்தன்மையோடு பேசுகிறான். வாயனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்படியே சிம்மனை பிடிச்சி தள்ளி விட்றா. ஆனால் சிம்மன் கீழே விழுந்ததுக்கப்புறமும் வாயனை பார்த்து முறைச்சிட்டே, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவளாக இருக்கணும். இன்றைக்கி நைட் உனக்காக இந்த கிளப்பில் நான் வெயிட் பண்ணுவேன், ரூம் போட்டு வச்சுருக்கேன், ஒழுங்காக வந்துடும் அப்படின்னு அதை வேற சொல்லிட்டு போகிறான். வாயெல்லாம் நான் இதுக்கிட்ட அவங்க கூட ரூமில் இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி சிவனை பார்த்து முறைச்சிட்டே தான் இருக்கா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து, எச்சிச்சாலாம் நீ எதுக்கு அந்த கழுதையை பார்த்துட்டு இருக்க வா அப்படின்னு அவளை பைக்கில் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அவன் கூட வாயின் பைக்கில் போதை பார்க்கவே முடியல. சிவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் 2 பேர் தான் ஜிவன் வந்து பிடிச்சிட்டு, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கடா, அவள் போகிறப்பாரு சார், அவங்க உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் தானே, அவங்க யார் கூட போனால் என்ன, உள்ள மேடம் காத்துட்ருக்காங்க, கங் மேம் உங்களுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ ஆமாம்ல, அவர் வந்தால. அந்த வண்டி நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இந்தாங்க. அந்த பையன் யார், என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் விசாரிங்க. எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும். அவன் லைஃப்பை நான் நாசமாக்க விட மாட்டேன். என்ன தைரியம் தான் ஏன் என்னை கூப்பிட்டு போவான், என்னது ஓவாயனா அப்படின்னு தான் எல்லாருக்கும் இருக்குது. அப்படியே எல்லோரும் ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. ஜிம்மினோ என்ன பார்க்குறீங்க, இல்லை சார் அவங்களுக்கும் டிவோர்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கத்தி விட்டுட்டு அப்படியே நேராக கங்கை பக்கம் தான் வரான். கங் வந்து ஒரு மாதிரி சோகமாக, ஏன் என்னாச்சு, ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஐயோ இவ்வளோ வேறு கஷ்டப்படுத்திட்டோமா, சாரிடி என்னை மன்னிச்சிரு சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். கங்கும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நான் உங்களுக்காண்டி எவ்வளோ சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடானா என்னை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அந்த வாயின் பின்னாடி. அச்சோ நான் அவள் பின்னால் போகலடி, அவள் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துக்கிட்ட திரும்பி வரக்கூடாதுல்ல, அதான் வான் பண்ண போனேன். அப்படியா, அப்படி தான், சரி நீங்கள் வாங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவள் எல்லாத்தையும் பரிமாறி வைக்கிறா. அப்போ சிம்மன் சும்மா இல்லாமல் அவளை பார்த்து, ஏன் தங்கம் நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்து அவளுக்கு வெக்கமாகுது, அவள் சிரிக்கிறா. அப்போ ஜிம்மின் அவளை பிடிச்சி கன்னத்துலலாம் கிஸ் பண்ணுறான். அவளை வெக்கப்பட்டுட்டே, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆஃபீஸ் இருந்துட்டு போகுது, இது ஏன் ஆஃபீஸ் டி, நீ ஏன் பொண்டாட்டிடி, நான் உன்னை எப்படினாலும் கொஞ்சலாம், எவனும் என்னை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான், கேட்டுருவானா என்ன, ஜிம்மன் நீங்கள் இருக்கீங்களே எப்போ பாரு இப்படி தான் தத்து நோட்டியாக பண்ணிவிட்டு, உன்கிட்ட தானே இப்படி பண்ண முடியும், சரி இந்தாங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக ஊட்டி விட்றா. அவனும் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இதான் அந்த 2 அசிஸ்டண்ட்டு பார்த்துட்டு, யார் இவன், அவன் கூடயும் ஜல்சா பண்ணுறான், இவ கூடயும் ஜல்சா பண்ணுறான், அவளை பிடிச்சிருக்கா அதுவும் தெரியல, இவளை பிடிச்சிருக்கா அதுவும் தெரில, ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இவனுக்கு 2 பேர் வேணும், அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜிம்மனுக்குலாம் அந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். அவன் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் அங்கே 2 பேர் நிற்கிறத பார்த்துட்டு,
உள்ள வாங்க அப்படின்றான். அவங்களும் உள்ள வர்றாங்க. அவ வந்து அதாவது கங் வந்து அவங்கள பார்த்ததும் அப்படியே தள்ளி வந்துக்கிறா. அதுக்கு சிவன் வந்து, "இவங்கள பார்த்து நீ என்னைய தள்ளி போற? நீங்க இரு செல்லம்" அப்படின்ட்டு அவள கிட்டக்க உட்கார வச்சுட்டு, "என்னாச்சு கண்டுபிடிச்சிங்களா?" "ஆ கண்டுபிடிச்சிட்டேன் சார். இந்தாங்க. ம். அங்க வச்சுட்டு போங்க." "சரிங்க சார்" அப்படின்ட்டு அவங்களும் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவளும் சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சுட்டு டாடா பை பைலாம் சொல்லிட்டு நல்லா கொஞ்சிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. சிவனும் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ தான் அவனோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருக்கிற மாரி தெரில. ஓ! இந்த பையனுக்கே அவ இவ்வளோ சீன் போடுறாளா? சரி அப்படின்னு மறுபடியும் நேரா அவனோட பிஏக்கு கால் பண்ணி, "வாயின் இப்ப எங்க இருக்கா?" "வாயினா சார் அவங்களோட வீட்ல தான் இருக்காங்க. வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணல போல. ஸோ அதான் ப்ராப்ளமா இருக்குன்னு நெனைக்கிறேன்." "ஓகே. கால கட் பண்ணு. நான் எப்பவுமே அங்கே போகிறேன்" அப்படின்னு நேராக வான் எங்கே தங்கியிருக்காளோ ஸோ அங்கேயே போகிறான். அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே தான் வான் நின்றுட்டுருக்கான். அவன் இன்னும் பார்க்கல ஜிம்னு வந்ததை. அவள் பாட்டுக்கு அந்த மேடம் கிட்ட, "மேடம் மேடம் நான் தந்துட்டேன் மேடம் ரெண்ட்டு. ப்ளீஸ் மேம் என்னை வீட்டை மட்டும் காலி பண்ண சொல்லிடாதீங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா நானும் ஜெயம் எங்கே போவோம்? தெருவில் தான் நிற்கணும்." "எங்கனாலும் இல்லைம்மா எனக்கு வீட்டு வாடகை கொடு." "உங்களுக்கு இவ எவ்வளோ கொடுக்கணும்?" அப்படின்ற ஒரு வாய்ஸு. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மு நிற்கிறத பார்த்தது, "ஏய் நீ எதுக்கு இங்கே வந்தா? ஒழுங்கா வெளில போடா போடா." "ஏய் உனக்கு என்ன? வேலைய பார்த்து நில்லு. இதானே உன் வீடா? இது அந்த ஆன்ட்டி வீடு தானே?" "ஆமா. நீ ஏன் கத்துற? இது என் வீடு தானே. அந்த தம்பி பாட்டுக்கு வருது. உனக்கு என்ன?" "இங்கே பாருங்கக்கா, உனக்கு இவங்கள பற்றி எதுவும் தெரியாது. இவன் ஒரு சரியான சைக்கோ மாதிரி. இவன்ட்டலாம் பேசாதீங்க." "ஏன்? ஏன் பேசக்கூடாது? நீ கொஞ்சம் சும்மா இரு. அவன் ஏதோ சொல்ல வரான். நீ அமைதியா இரு." "என்னப்பா தம்பி? ஏதோ கேட்டியே?" "ஆ இவன் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணும்க்கா?" 2 மாதம் வாடகை தரல அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. சிவன் படுக்க காசு எடுத்து குடுத்துட்டான். ஆனா, வாயன் வந்து, "அக்கா அத வாங்காதீங்க, வாங்காதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அதெல்லாம் கேட்குற மாரியே இல்ல. "எனக்கு தேவை காசு. அது எவன் குடுத்தாலும் நான் வாங்குவேன்" அப்படின்னு அந்த அம்மா சிம்பிளா ஒரு டயலாக்க போட்டுட்டு காச வாங்கிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. வாயனால அதுக்கு மேல தடுக்கவும் முடியல. என்ன பண்ணன்னு வேற தெரில. விஜயா அங்க தான் இருந்திருப்பா. இத பார்த்ததும், "நல்ல வேளை இவனாவது வந்து காப்பாத்துனானே" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கேருந்து போயிட்டா. ஆனா, வாயனுக்கு வந்து இப்போ ஒரே அசிங்கமாயிடுச்சு இல்லையா? மான பிரச்சனை. ஏன்னா காசு வேணும் அப்படின்னு இவளா போய் கேட்டு குடுக்குறதும் அசிங்கம். அவனா குடுத்ததும் அசிங்கம். என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. அப்படியே சிவனையே பார்த்துட்ருக்கான். ஆனா, அவன் இத அட்வான்டேஜா எடுத்துட்டு வாயனோட கிட்ட வரான். வாயனுக்கும் இப்போ எதிர்த்து பேச முடியல. "ஏன் காசு குடுத்த?" அப்படின்னு கேட்டா, "போய் காசு திருப்பி வாங்கிட்டு வான்பான்." அவ போய் திருப்பி கேட்டா, அந்த அம்மா அசிங்கமா கழுவி ஊத்தும். வீட்ட விட்டு வெளில போன்னு சொல்லும். நடு ரோட்ல தான் நிக்கணும். வேற வழி இல்ல. அதனால அவளும் அவளோட கோவத்த மொத்த கோவத்தையும் கட்டுப்படுத்திட்டு அமைதியா பல்ல கடிச்சிட்டு நின்னுட்ருக்கா. ஆனா, அதான் சாக்குன்னு சொல்லிட்டு சிம்ரன் அப்படியே வாயனோட கிட்ட வந்து வாயனோட ஃபேஸ அப்படியே தடவுறான். "வாயனுக்கா கைய எடு." "நான் ஏன் எடுக்கணும்? எதுக்கு நீ காசு குடுத்த?" "ஆ ஏன்னா நீ கஷ்டத்துல இருக்க. அதான் குடுத்தேன். உனக்கு தேவைப்படும்ல." "எனக்கு தேவைப்படுது படல. உன்ட்ட கேட்டனா? நான் உன்ட்ட கேட்டனா? ஹெல்ப் பண்ணுன்னு. தேவையில்லாம இப்ப எதுக்கு காசு குடுத்த?" "அப்படி தாண்டி குடுப்பேன். வேணும்னா இத காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த காசுக்கு பதிலா என்ன உன் கூட வந்து இருக்கணுமா?" "ஹா நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டேடி. அதான் என் கூட வந்து இருக்கணும். வா ஒரு 2 நாள் என் கூட வந்து இரு. சத்தியமா சொல்கிறேன் திருப்பி காசு கேட்க மாட்டேன்டி. இல்லைன்னு வச்சுக்கோயேன் இதை வட்டிக்கு மேலே வட்டியாக போட்டு நீ எனக்கு டபுள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி? ஆனால் நான் உன்ட்ட ஒன்று கேட்கலே. நீ ஒன்றும் இதை லீகலாக ரிஜிஸ்டரும் பண்ணல. ஸோ போலீஸ்லேயும் உன்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்னால் உன் காசு கொடுக்க முடியாது. ஆனால் வயன் நீ தான் பெரிய ஏதோ நான் தான் தியாகி, நான் நேர்மையான ஆள் அப்படி இப்படின்லாம் பேசுவியே. இங்கே பாரு தேவையில்லாம ஜிமன் இப்போலாம் எதுவும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட வந்து எந்த ஹெல்ப்பு கேட்கவே இல்லை. தேவையில்லாம நீ காசு கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன காட்டிக்கிட்டு இருக்க. போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேளு. நான் போய் கேட்டுருவேன். அவங்களும் கொடுத்துருவாங்க. ஆனால் நீ நடு ரோட்டில் நிற்கணும். பரவாயில்லையா? அதுக்கு பதில் என் கூட வந்து இருடி. நான் நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. உனக்கும் எனக்கும் பேச்சும் கிடையாது. ஸோ புத்திட்டு இங்கேருந்து போயிடு. ஓ அப்படியா? ஆனால் நான் காசு கொடுத்துருக்கனே. ஆனால் உனக்கு இந்த விலை கம்மி தான். பரவாயில்ல. உன்னை நான் ஒரு 2 நாள் நல்லா பார்த்துக்கிறேன். ஒழுங்கா என் கூட வா. என்னால் முடியாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் ஜீவன் பாட்டுக்கு வான்னு அப்படியே தூக்கிட்டான். தூக்கி அவன் பாட்டுக்கு காரில் போடுறான். அவன் கத்திட்டே இருக்கா. இருந்தாலும் அவன்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கும். ஸோ அதை எடுத்து உன்னோட வாயை அப்படியே கட்டிட்டு கையும் சேர்த்து கட்டிட்டு வாயை திறந்தேன்னு வச்சுக்கோயேன். திறக்க முடியாது. பூட்டு போட்டாச்சு. இருந்தாலும் துள்ளி குதிச்சிட்டு இருந்தேன். காருன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுரா காட்டுக்குள்ளே காரை விட்டுட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உனக்கு என்னை பற்றி தெரியும். ஒன்ஸ் நான் ஆன் ஆகிட்டேன்னா ஆஃப் ஆகுறது ரொம்ப கஷ்டங்கிறது
உனக்கே வாயன் நல்லா தெரியும்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறந்துடாமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா. see you later.